இந்த கொல்கட்டா டாக்டர் கேஸ் விவகாரத்துல இன்னும் என்னதான் போயிட்டு இருக்கு? ஸ்டில் வந்து 90% முடிஞ்சிருச்சு, ஒரு 50 முடிஞ்சிருச்சு, என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடந்திருக்கு அண்ட் கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் என்ன தீபிகா. பேசலாமா? அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ நாள் இப்போ ஒரு போலீஸ் கையில இருந்து சந்தீப்பை வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷன்ல இந்த கேஸ் டோட்டலா சிபிஐ கைக்கு போச்சு. ஓகே, சிபிஐ என்ன பண்ணாங்க, இவரை சுத்தி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பல வச்சாங்க. ஒரு 2 வாரம் கிட்டத்தட்ட வந்து ஃபாலோ பண்ணி இவனோட சொத்து விவகாரம் என்ன, இவன் என்ன பண்றான், இவனுக்கு எங்கெல்லாம் வீடு இருக்கு, இவனுக்கு எங்கெல்லாம் வந்துட்டு சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்குலாம் இவன் எப்பப்போ போவான், அண்ட் லாஸ்டா எனக்கு நடந்தப்போ அவன் எங்க இருந்தான், நான் எங்கேயோ ட்ரிங்க் பண்ணேன், என் ஃப்ரெண்டு கூட இருந்தேன், தூங்கினேன், என் வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்னு ஏதோ கதைகள் போச்சு. உண்மையா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்காகவும் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காகவும் சிறப்பான முறையில சிபிஐ 2 வாரம் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு ரீசன் வேணும் இல்லையா? சோ அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா பினான்சியலா பல விஷயங்கள், அது நிறைய பண மோசடி பண்ணியிருக்கான். இங்க வந்து இது கவர்மெண்ட் ஆக்கிரமிப்பு பண்ண ஒரு பொசிஷன் அண்ட் அது ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னும் போது அதை யூஸ் பண்ணி அவன் நிறைய வந்து சம்பாதிச்சிருக்கான் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சி இந்த சொத்து ப்ராப்ளம் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு அதை இவனை தூக்கிட்டு வந்து போட்டாச்சு. சிபிஐ என்ன பண்ணியிருக்காங்க, இவனை கூட்டிட்டு வந்து உள்ள வச்சுட்டாங்க. வச்ச கையோட சபாஷ் வேற லெவலுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கான சம்பவம் என்ன அப்படின்னா ஈடியும் சேர்ந்து உள்ள இறங்கியிருக்காங்க. யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லப்படுற டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, உள்ள வராங்க. இடி டிபார்ட்மெண்ட் வராங்க. அமலாக்கத்துறைனா என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து பொதுவாகவே வந்து ஃபினான்ஷியலா இல்லைன்னா எக்கனாமிக்கலா ஒரு லைக் எப்படி சொல்லணும்னா ஒரு நில ஆக்கிரமிப்பு இல்லைன்னா வந்து யாருக்கிட்டையாவது வட்டிக்கு விட்டு இந்த மாதிரி பண மோசடி அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கும். தூக்கிட்டு ஓடி இருப்பான் பணத்தை. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இவங்க கரெக்டா இவங்க மேல இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கா, ஃபினான்ஷியலா இந்த பிரச்சனை இருக்கா, இன்கம் டாக்ஸ்ல பிரச்சனை இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அமலாக்கத்துறைக்கு போகப்படுது. அண்ட் அவங்க இது சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் வராங்க. அண்ட் முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க, இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு விஜிலன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு சிபிஐ அண்ட் இன்னொன்னு வந்துட்டு இடி டிபார்ட்மெண்ட். இவங்க 2 பேருமே ஒன்னா களம் இறங்குறது அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு கேஸுக்கு தான் இருக்குமா? பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கேஸ் அது மாறி இருக்குன்னு. ஸோ இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக 2 டிபார்ட்மெண்ட்டும் அட் அ டைம்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிபிஐ ஒரு பக்கம் நிறைய கேள்விகளும் நிறைய பதில்களும் வச்சிருக்க, இன்னொரு பக்கம் ஈடியும் வந்திருக்காங்க. ஸோ இன்கேஸ் இவன் இப்ப வாங்கியிருக்கிற ஒரு பணம் ஆகட்டும், இவனோட டிரான்சாக்ஷன் ஆகட்டும், இவனோட அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை தாண்டி அவர் வாங்கி வச்சிருக்கிற நிலம் என்னென்னவோ இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இவன் தான் தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு நிரூபணம் ஆச்சுன்னா அவங்க எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் பல இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ ஜெயில இவன் வந்து கன்ஃபார்மா இருக்க போறான்றதுக்கு இந்த ஒரு ரீசன் போதும். ஆனா இதை தாண்டி அவன் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி வெளில வருவானா மாட்டானா அப்படின்ற குழப்பம்லாம் நம்மளுக்கு மண்டை காயும். சரி, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு வெளில வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதை பத்தின ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டில் அவன் மேல வந்து இப்ப சொல்லிட்டாங்க, இடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்களாம் இவன் வந்து நிறைய வந்து பண மோசடி பண்ணியிருக்கான் அண்ட் பிளஸ் வந்து இவனுக்கு எதுவுமே இல்லை, அதாவது இந்த இது மூலமா தான் இவன் வாங்கியிருக்கான் அப்படின்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்றதுக்கான எந்த டாக்குமெண்ட்ஸும் அவன் கிட்ட இல்லை. அதனால இவன் பயங்கரமா வந்துட்டு பாத்தீங்கன்னா மணியில செம்மையா இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வச்சிருக்கான், பயங்கர ஃப்ராட் தனம்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் முடியறதுக்கு 90% முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இவங்க 2 பேரையும் விசாரிச்சு இது உள்ள யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, யாரெல்லாம் இது உள்ள வந்து வேலை பண்ணியிருக்காங்க, ஏன் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சீக்கிரமா கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்டடான பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன். இந்த கேஸை நீங்க ரொம்ப சீரியஸா வாட்ச் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் அதே மாதிரி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டே டு டே நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். உங்களுக்கும் நான் பண்றேன் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ தட் எந்த முன்னாடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.